என்கின்ற சொந்த மண்ணிலே அவருடைய கண்டி மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் எஸ்ஜேபியினுடைய கூட்டத்திலே பேச சென்ற போது அங்கே குழுமி இருந்த மக்கள் கூட்டம் அவரை பேச விடாதீர்கள், அவரை இறக்குங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு முஸ்லிம் மக்களினுடைய அரசியலை மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்த தலைமைகளை விரட்டுவதற்கான தேர்தலும் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தலைவர் மர்ஹூம் எம்.எஸ்.எம். அஷ்ரப் அவர்கள் மறைந்ததன் பிற்பாடு 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இன்று வரையிலும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இஞ்சி நிலத்தை விடுவித்திருக்கிறதா, ஒரு சிறு பிரச்சனையை முடித்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெறுமனை பாட்டை போடுவது, நடனமாட வைப்பது, வாக்குகளை சேகரிப்பது, உங்களுக்கு எல்லோருக்குமாக சேர்ந்து வாக்குறுதிகளை அள்ளித் தருவது, அப்படியே சென்று விடுவது. நாங்க வந்தா செஞ்சு காட்டுவோம், நல்லா செஞ்சு காட்டுவீங்க. நீங்க உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு வழுக்கு மரத்தில் ஏறுற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. சித்திரை புத்தாண்டுகளில் வழுக்கு மரம் இருக்கும். இந்த வழுக்கு மரத்தில் ஏற சொன்னா என்ன எல்லாரும் பார்த்தாங்க. சஜித் பிரேமதாசா பார்த்தார், அனுரகுமாரை பார்த்தார், எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளவு கிரீஸுக்குள்ள நாங்க எப்படி ஏறி அந்த கொடியை பிடிக்கிறது, எங்களால முடியாதுன்னு ஓடிட்டாங்க. எங்களுடைய ஜனாதிபதி ஒரு தனி ஒருவராக நின்று சின்னஞ்சிறார்களாகி எங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த மரத்தில் ஏறி இப்ப கொடியை பிடிக்க போற நேரத்தில் இப்படி என்ன நாங்களும் வருவோம், இப்ப எங்களுக்கு சான்ஸ் தாங்கும். ஏன்னா கிரீஸ் எல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு தானே, பிரச்சனை எல்லாம் முடிச்சாச்சு தானே. நீங்க தெளிவாக புரிஞ்சோளும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டது சம்பந்தமாக நாம் பேச வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்ட போது இல்லை நீங்கள் நடத்தியாக வேண்டும் என்று வீதியில் இறங்கி நின்று அவர்கள் போராடவில்லை. ஏன்? அன்றைய நிலையிலும் அவர்கள் ஆட்சியை பொறுப்பெடுப்பதற்கு அவர்களுக்கு துப்பில்லை. நாம் இப்போது பொறுப்பெடுத்தாலும் இந்த நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓடி